குடியரசு தின விழாவின் நிறைவாக டெல்லி விஜய் சவுக்கில் படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பாசறை திரும்பும் நிகழ்வில் முப்படைகளின் அணிவகுப்பும் இசை நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் மேலும் 10 நாட்கள் நீட்டிப்பு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றில் இல்லாத அளவில் ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் கிலோவிற்கு 25,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 4,25,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து 29 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 34,880 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து புதிய உச்சத்திற்கு செல்வதால் நடுத்தர குடும்ப மக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு. தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கல்லூரிகளில் சமத்துவத்தை ஊக்குவிக்க UGC வெளியிட்ட புதிய விதிகளை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. புதிய விதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல மனுக்களுக்கு மத்திய அரசு பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சாலைகளில் தற்போதுள்ள சராசரி வேகங்களை கணக்கிடும் போது மெட்ரோ நேர சேமிப்பு மிக குறைவாக இருப்பதால் மக்கள் பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்க்க முடியாது என்று கூறியுள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்களை தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடிக்கு வருகிற 31ஆம் தேதியும் மறுமார்க்கத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற மக்களவையில் சமர்ப்பித்துள்ளார். 2026-27ஆம் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 7.2% வரை வளர்ச்சியை எட்டும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டங்களில் திமுக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வளவு மழை பெய்தாலும் அதனை சமாளிக்கும் ஆற்றல் சென்னை மாநகரில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாளை மீண்டும் தமிழகம் வரும் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு வாகனங்களின் பயணத்தை தொடங்கி வைக்கும் அவர் திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தயாராக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் அருமை அண்ணன் EPS என்று கூறினார். திரு TT அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு சொல்லுங்க. OPS-ஐ அதிமுகவில் சேர்க்க எந்த வாய்ப்பும் இல்லை என்று EPS திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். NDA கூட்டணியில் OPS-க்கு இடம் உள்ளதா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்தார். திரு OPS அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று EPS தெரிவித்துள்ளார். NDA தலைவர்கள் யாரும் கூட்டணி ஆட்சி குறித்து பேசவில்லை என்றும் கூறினார்.
விஜய் திட்டமிடாமல் சென்றதால் தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்ததாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாத விஜய் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது என்று விஜயை இபிஎஸ் விமர்சித்துள்ளார். விஜய் சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது, ஆனால் சிறந்த அரசியல்வாதி நாங்கள் தான் என்றும் அவர் கூறினார். கூட்டணி குறித்து அறிவிக்க இன்னும் அவகாசம் உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடாது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் அரசு கல்லூரி கேன்டீனில் பணிபுரியும் பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது. கைதான 3 பேரையும் 11ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கல்லூரி கேன்டீனில் பெண் பாலியல் வன்கொடுமை மற்றும் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் தவிக பெண் நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடான குடிநீர் இணைப்பு குறித்து புகார் அளித்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தவிகவினர் குற்றம் சாட்டும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றும் பவர் பேங்குகளே காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பயணிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பவர் பேங்குகளை விமான நிலைய வளாகத்தை விட்டு வெளியேற்றாதது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. விமான விபத்தில் அகால மரணமடைந்த மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. பாராமதியில் உள்ள வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் பாரம்பரிய சடங்குகளை முடித்து அஜித் பவாரின் உடல் எரியூட்டப்பட்டது. बंदुकीची सलामी दिली जाते. அஜித் பவாரின் இறுதிச் சடங்கில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பங்கேற்று தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் சரத் பவாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஜித் பவாருக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். आणि सर्व वर्दीधारी 21 पोलीस जवानांसह जनरल सॅल्यूट करण्यासाठी तयार असणार आहेत. पुष्पचक्र अर्पण करतात. रस्ते वाहतूक व महामार्ग केंद्रीय मंत्री. விமான விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. விமானத்தின் தரவுகள், விமானிகளின் குரல் பதிவுகளை ஆய்வு செய்த பின்னர் விபத்துக்கான காரணம் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே மற்றும் ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சந்திப்பு. காங்கிரஸ் ஆலோசனை கூட்டங்களை சசி தரூர் தொடர்ந்து புறக்கணித்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது முடிவுக்கு வந்துள்ளது. போக்சோ சட்ட நடைமுறைகள் குறித்து போலீசாருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணையின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 10, 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை வழங்கும் ஏடிஎம் இயந்திரங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை சிறிய மதிப்புள்ள நோட்டுகளாகவும் நாணயங்களாகவும் மாற்றக்கூடிய ஹைபிரிட் ஏடிஎம் ஆகியவற்றை அமைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கேரள சட்டசபையில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசின் கடைசி பட்ஜெட்டை நிதியமைச்சர் KN பாலகோபால் தாக்கல் செய்தார்.
ஏற்கனவே +2 வரை நடைமுறையில் உள்ள இலவச கல்வி திட்டம் இளங்கலை படிப்பு வரை நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில் வளர்ச்சியை நிறுத்தியதற்கும் தொழிற்சாலைகள் மூடியதற்கும் பெரும்பாலான தொழிற்சங்கங்களே பொறுப்பு என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியுள்ளார். வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தொடர்பான புகார்களை மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் நக்சல் இடையே துப்பாக்கிச் சண்டை. 2 நக்சல்கள் உயிரிழந்த நிலையில் AK-47 துப்பாக்கி, பிஸ்டல், வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹிமாச்சல் பிரதேசம் மனாலியில் நிலவும் பனிப்பொழிவால் குளிர்ச்சியான வானிலை நிலவுகிறது. வீடுகள் எல்லாம் வெண்பனி போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சீனா தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ளும் வகையில் தைவான் ராணுவம் கடல் வழி தாக்குதலை முறியடிக்கும் பயிற்சி மேற்கொண்டது. கடற்கரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் அதிவேக பாதுகாப்பு படகுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது.